சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்க யாருக்குமே தெரியாத 10 மர்மங்கள். முதல்ல இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு நடராஜர் சிலை இருக்கும். அந்த சிலை மேலே கரெக்டாக மழை பெய்யுது. பல தடவை இந்த கோயிலில் மழை பெய்யும் பொழுது கரெக்டாக அந்த சிலை மேலே மட்டும்தான் அந்த மழை பொழியுது. மற்றபடி கோவிலில் எந்த இடத்துலையுமே மழை பெய்யவே இல்லை. ரெண்டாவது, இந்த கோவிலில் இருக்க நடராஜர் சிலைக்கு கீழே 5 படிக்கட்டுகள் இருக்கும். அது 5மே பஞ்சாட்சர படிகள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 5 படிகளும் சிவாய நம. மூணாவது, இந்த கோயிலில் இரவு நேரத்தில் இசை வாத்தியங்களோட சத்தமும் யாரும் நடனமாடுற சத்தமும் ஏகப்பட்டது கேட்குமாமா. இந்த சத்தம் இரவு நேரத்தில் மட்டும்தான் அங்கே கேட்குது. நாலாவது, இந்த கோயிலை யாரு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தகவல் கிடைக்கவே இல்லை. சிவனே இந்த கோயிலை தனக்காக அவரே உருவாக்கிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு கதை இருக்கு. அஞ்சாவது, சிதம்பரம் ரகசிய பீடம். இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற நடராஜர் சிலைக்கு பக்கத்தால ஒரு ரகசிய பீடம் இருக்கும். அந்த பீடத்துக்குள்ள தான் சிதம்பரம் ரகசியமே இருக்கு. அந்த அறைக்குள்ள எதுவுமே இருக்காது, தங்கத்தால் ஆன வில்வ இலைகள் மட்டுமே இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆறாவது, இந்த இடத்துல சிவன் இரவு நேரத்துல வந்து தினமும் தங்கிட்டு இருக்காரு. ஏழாவது, இந்த உலகத்தோட மைய பகுதி அந்த நடராஜர் சிலைக்கு கீழே இருக்கிற அந்த கட்டை கால் விரலுக்கு அடியில தான் இருக்காமா. இருந்தாலும் இங்க இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு நடுவில் இல்லாம கொஞ்சம் இடது பக்கமா தள்ளி இருக்காரு. எட்டாவது, இந்த கோயில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மர்ம தூண்கள் இருக்கு. நடராஜர் சுத்தி இருக்க அந்த 4 தூண்களும் 4 வேதங்களை குறிக்குது. பக்கத்துல இருக்கிற அந்த 28 தூண்களும் 28 ஆகமங்களை குறிக்குது. தங்க கூரைக்கு அடியில் இருக்க அந்த 6 தூண்களும் 6 சாஸ்திரங்களை குறிக்குது. பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டபத்துல 18 தூண்கள் இருக்கும். அந்த 18 தூண்களும் புராணங்களை, அதாவது 18 புராணங்களை குறிக்குது.